வணக்கம் நண்பர்களே. ஆட்சியில பங்கு உண்மையிலேயே விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டுல போட்ட அந்த ஆட்சியில பங்குங்கிற குண்டு இன்னைக்கு கூட எல்லா கட்சியிலும் வெடிச்சிட்டு இருக்கு. திருமாவளவன் சொல்றார், ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கேட்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு உரிமை உண்டு, அவங்க விருப்பம். அவராவே சொல்லல, கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய விருப்பம் அது. ஆனா இப்போ அதை நிர்பந்திக்க மாட்டோம், ஏனென்றால் காலம் கனியவில்லை அப்படின்னு. காலம் எப்போ கனியும் அப்படிங்கிறது தெரியல. தேர்தலுக்கு பிறகு திமுக மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா காலம் கனியாது. ஒருவேளை திமுக மெஜாரிட்டி வரல அப்படின்னா காலம் கனிஞ்சிரும். என்னன்னா 2006ல திமுக 96 சீட் தான் ஜெயிச்சது. கூட இருந்த காங்கிரஸ் பாமக நல்லா ஜெயிச்சு வந்திருந்தாங்க. ஆனா ஆட்சியில பங்கே கேட்கல. தேர்தல் முடிவு வந்துட்டு இருக்கும் பொழுதே திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது, கூட்டணி ஆட்சி கிடையாது, ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது திமுக சார்பில் சொல்லப்பட்டாலும் அப்ப இருந்த கட்சியில அமைதியா இருந்தாங்க. ஏன்னா மத்தியில காங்கிரஸ் கட்சியோடைய ஆட்சி, அதற்கு திமுக ஆதரவு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை திமுக வாபஸ் வாங்கிருச்சுன்னா அந்த ஆட்சி கவுந்துருமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. இதனால என்ன பண்றது அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நிலைமை மாறி போச்சு. விஜய் விக்கிரவாணி மாநாட்டுல போட்ட அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னதோடைய விளைவுதான் அந்த குண்டுதான் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குல்ல, எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கு அதிக அளவுக்கு இடங்கள் வேண்டும் அப்படின்னு. காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் சென்னை வர்றாரு. அவரை வரவேற்க நிக்கிறவங்க எல்லாம் கையில அந்த பிளாக்கார்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த போஸ்டர் வச்சுட்டு இருக்காங்க, ஆட்சியில பங்கு வேண்டும், சம பங்கு வேண்டும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு தெரிந்து தமிழகத்தில் வரவே இல்லை. கடந்த 40 ஆண்டுகளாக நம்ம அரசியலை பார்க்கிறோம் என்றால், அப்போதெல்லாம் ஒரு கட்சி இந்த திமுக அண்ணா திமுக கிட்ட ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு உரத்து சொல்லக்கூடிய நிலைமை வரவே இல்லை. அப்படி சொல்றது அப்படிங்கிறது திமுகவோ அண்ணா திமுகவோ பலவீனமா இருக்காங்களோ அப்படிங்கறத சுட்டி காட்டுறது, குத்தி காட்டுறது. ஆனா இன்னைக்கு திமுக பலவீனமா இருக்கா அப்படின்னா இல்ல. அண்ணா திமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்கு. அப்படி ஒன்றும் பெருசா பலவீனம்னு சொல்லிட முடியாது. கூட பாஜக இருக்காங்க, இன்னும் சில கட்சிகள் வருவாங்க, தேமுதிக கூட வரும் அப்படின்னு சொல்லப்படுது. கூட்டணி பலத்தால திமுக பலமா இருக்கு. திமுகவே ஓரளவு பலமா இருக்கு. ஏன்னா அண்ணா திமுக பிரிந்து சென்றவர்கள், ஓபிஎஸ் போனது, டிடிவி பிரிஞ்சுட்டு போய் கூட்டணி அமைச்சது, சசிகலா இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. ஆனா ஆட்சிக்கு வருகிற அளவுக்கு ரொம்ப மோசமான கட்சி கிடையாது. ஆனா திமுக அப்படி இல்லவே இல்லை. ஆனா காங்கிரஸ் இந்த மாதிரியான ஆட்சியில பங்கு வேண்டும், எங்களுக்கு உரிமை இருக்கிறது இப்படி சொல்றதன் மூலம் நாளுக்கு நாள் திமுகவுடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏனென்றால் மக்கள் அப்படி பாக்குறாங்கல்ல. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பாருங்க காங்கிரஸ் உங்ககிட்ட கேட்கறாங்க, காங்கிரஸ் கேட்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்க, ஆனா திமுக வாயை திறக்க மாட்டேங்குது. ஆனா திமுக காங்கிரஸ் மேல கொஞ்சம் கோபமா தான் இருக்கு, ஸ்டாலின் கோபமா தான் இருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையா எந்த ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், மாணிக் தாக்கூரை தான் சொல்றேன், மாணிக்கம் தாக்கூர் வெளிப்படையா சொல்றாரு, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக தொகுதி வேண்டும், எங்களை அவமானங்களை தாங்கிக் கொள்ள மாட்டோம், நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பது தலைமைக்கு தெரியும். இந்த அளவுக்கு வெளிப்படையா சொல்றாரு. ஆனா தலைமை ஒண்ணுமே சொல்லலையே, ஒண்ணுமே சொல்லல. என்ன ஏதாவது சொல்லணும்ல, கண்டிக்கணும், பேசாதீங்கன்னு சொல்லணும். கடைசி வரைக்கும் சொல்றாரு. வேணுகோபால் வந்துட்டு போற வரைக்கும் கூட சொல்றாரு. இப்போ வேணுகோபால் திட்டத்தோட தான் வந்திருப்பாரு. காங்கிரஸ் இந்த மாதிரி இருக்க நிலைமையில திமுக ரொம்ப உஷாரா இருக்கு. இப்ப திருமாவளவன் இதை பத்தி பேசுறாரு, கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றாரு. இருந்தாலும் அந்த பேச்சு மக்கள் மத்தியில போய் சேருது, பொது வெளியில் இருக்கு. இதனால திமுக பயமா இருக்கு. எல்லாரும் பேசுறாங்கல்ல, காங்கிரஸ் கட்சி பேசுது, திருமாவளவன் போனது வருஷம் எவ்வளவு பேசிட்டு இருந்தாரு தெரியும். அப்பதான் கொஞ்சம் ஆஃப் ஆனாரு. இருந்தாலும் அமைதியா இருக்காரு, அமைதியா தான் இருப்பாரு சொல்ல முடியாது. ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல்வாதி, ரொம்ப ஆழமான அரசியல்வாதி. எப்படி அரசியலை கொண்டு போகணுங்கிறது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு 2 MP 6 MLA அளவுக்கு வந்துட்டாங்க, 4 MLA அளவுக்கு வந்துட்டாங்க, 2 MP 4 MLA அளவுக்கு வந்துட்டாங்க. அடுத்த தேர்தலில் அதிகம் இடங்கள் வேணும், டபுள் டிஜிட் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது 10 சீட் வேணும். 6 சீட்ல நின்று 4 ஜெயிச்சாங்க, 10 சீட் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அதோட கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிக இடங்கள் கிடைக்கலாம். பெரியவர் ராமதாஸ் கூட்டு வந்தா விடுதலை சிறுத்தைகளும் நடைய கட்டிடும். இது எல்லாமே நுணுக்கமா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் திமுகவுக்கு. ஆனா திருமாவளவன் இருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் போயிருச்சு. நான் சொல்றேன், காங்கிரஸ் முழுக்க போயிருமா இல்லை பிளவுபட்டு போகுமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் போயிருச்சுன்னா காங்கிரஸ் பிளவுபட்டு திமுக ஒரு பகுதி இருக்கலாம். அது திமுக லாபம் இல்லை, அது தாவேக்காவுக்கு லாபம்னா தாவேக்காவுக்கு யார் அணில வந்தாலும் லாபம் தான்.
ஏன்னா ஒரு தனி கட்சியா தான் இருக்கு. இப்பதான் முஸ்தபா மட்டும் போயிருக்கிறாரு. மற்ற பெரிய கட்சிகள்லாம் இல்ல. யாரு தாவேக்கா போனாலும் லாபம் தான். ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் தனித்து போட்டியிட வேண்டும் அப்படின்னு விரும்புறார். தனக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கு, எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். ஒருவேளை காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கும். காங்கிரஸ் போச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளும் போகாதுங்கிற நம்பிக்கை இல்ல, சந்தேகம் தான் இருக்குமாங்கிற சந்தேகம் திமுக அணியில. ஆகையால திமுக ஒவ்வொரு கூட்டணி கட்சியுடைய நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கண்காணிக்கிறது. ரொம்ப உஷாரா இருக்கு. என்ன பண்ணணும், முழுக்க முழுக்க தானே நிற்க வேண்டிய நிலைமை வந்தால் எப்படி இருக்கும்? நிச்சயமா இடதுசாரிகள் இருக்கலாம், இஸ்லாமிய கட்சிகள் இருக்கலாம், அவங்களும் இருப்பார்கள், சொல்ல முடியாது, இருப்பாங்க. நிறைய இடம் கேட்பாங்க. மனிதநேய மக்கள் கட்சி 5 இடம் கேட்குது. ஏற்கனவே போன தேர்தல் 2 இடம், இப்போ 5 இடம் கேட்கறாங்க. அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் நிக்கணும் சொல்லிடுவாங்களோங்கிற எண்ணமும் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இது எப்படி ஹேண்டில் பண்றது இருக்கு. உஷாரா இருக்க வேண்டிய நிலைமை திமுகவுக்கு இருக்கு. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஓகே, பாஜக வந்துட்டாங்க, அண்ணா திமுக அணி இருக்கு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, தேமுதிகவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு அணியா போயிருவாங்க. திமுக அணியில் தான் இந்த சலசலப்பு அதிகமா இருக்கு. சலசலப்பு அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவங்களுடைய மதிப்பை குறைக்குது. யாரு அதிகம் பேசுறாங்களோ அவங்க மதிப்பை கூட்டுது. காங்கிரஸ் ஒருவேளை திமுக அணியிலே இருந்துட்டாங்க அப்படின்னா அது காங்கிரஸுக்கு ஒரு மரியாதை குறைவதான இடங்கள் நிறைய வேணும். 35 இடங்களாவது வேண்டும். அப்படி இருக்கிற சமயத்துல போட்டி போட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் திமுகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா வேலை செய்வாங்களா? ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு அவமானப்படுத்தி இந்த மாதிரி சீட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கும். ரொம்ப பொது வெளியில திமுகவை நெருக்கடியில் தள்ளிட்டாங்களே காங்கிரஸ் அப்படின்னு திமுக நினைக்கும். ஜெல்லாகி அடிமட்டத்துல போட்டியிடுகிற இடங்களில் எல்லாமே அடிமட்டத்துல பிரச்சாரம் பண்ணும்ல, அவங்க ஒன்று இணைந்தால் தானே ஓட்டு வரும். இது எல்லாமே பிரச்சனை இருக்கு. இல்லை தேர்தல் அறிவிப்பு வந்து விடும் ஒரு 10-15 நாட்களில், அப்புறம் ஒரே அடியா எல்லாமே வேகமா இறங்குவாங்கன்னு இருந்தாலும் கூட இந்த சலசலப்பு அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். திமுக ரொம்ப கவனமா இருக்கு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 6 இடங்கள்ல கொடுக்கப்பட்ட 4 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. வெவ்வேறு இடங்கள் வட மாவட்டங்களில் முக்கியமான அவங்களுடைய வெற்றி இருந்தது. நாகப்பட்டினத்துல ஆலுஷா நவாஸ் ஜெயிச்சார். இந்த இடத்துல அவங்கள பாதுகாத்து வச்சுக்கிறது திமுக தான். உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கு வன்னிய சமூகம் ரொம்ப பலமா இருக்கிற ஒரு இடம். அங்கு விடுதலை சிறுத்தைகள் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா திமுக ரொம்ப தேவைப்படுது. விடுதலை சிறுத்தைகள் ஏதோ ஒரு பட்டியலின மக்களுக்கான கட்சி மட்டுமல்ல, அது ஒரு பரந்துபட்ட கொள்கையுடைய மிகவும் ஆழமான திட்டங்களுடைய ஒரு கட்சி. இருந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தோம்னா பல கிராமங்கள்ல அந்த சாதிய வேறுபாடு இருக்கு. அதனால விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக தான் ரொம்ப ஒரு ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு டூலா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் இது இழக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய எது முக்கியமான வாக்கு வங்கியோ அந்த வாக்கு வங்கியை விஜய் பிரிக்கிறார் அப்படிங்கிறதுனால விடுதலை சிறுத்தைகளும் போயிட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கும், திமுக மிகப்பெரிய அடியா இருக்கும். இது எல்லாமே திமுக ரொம்ப கவனமா பாக்குது. விடுதலை சிறுத்தைகள் இங்க இருக்கிற பட்சத்துல கடந்த முறை கொண்டு வந்த அதே அளவுக்கு வாக்குகளை கொண்டு வருமா? கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுது. அவங்களுடைய பல வாக்குகள்ல விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும் பொழுது தேர்தலுக்கு முன்பாக இந்த கட்சிகளா பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே திமுகவை திக்குமுக்காட செய்கிறது. இன்னும் 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி ஒரு 3-4 நாட்களில் எல்லா தொகுதிகளையும் முடிவு பண்ணி மார்ச் 1-2 தேதிக்குள்ளே பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் தான். ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடித்து இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிற பேச்சு இருந்ததுன்னா திமுகவுக்கு லாபம் கிடையாது. அந்த இடத்துல விஜய் லீடு பண்ணிடுவாரு, அண்ணா திமுக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுரும். எல்லா கணக்குகளையும் சரி பார்க்கக்கூடிய நிலைமையில திமுக இருக்கு. நன்றி, வணக்கம்.